சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோட அக்கை விரைவிரை கனிய புகுந்து நின்றுரைக்கு பொய்யருள் கடந்த மேசுடரே திரைவராமன் மமதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர்மறை ஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கம் என்ற நூலில் 44வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்திருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்யும் இறைவனின் திருவடித்தாமரைகளையும் அருக்குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடியினாயேனே இச்சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து அடியேனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு இதற்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு மணவாசகம் கடந்தார். 5 எழுத்தின் உயர்வு எப்படிப்பட்டது என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து கொடுத்த ஒரு செய்யுளாக இன்று நமக்கு அமைய பெற்றிருக்கின்றது. நாம் அடியார் என்ற நிலையில் பெருமான் உணர்த்த திருநீரும் திருக்கண்டிகையும் அணிந்து நம்மளுடைய பாட்டி சொல்லுவாங்க, வேடமும் நீரும் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேடத்தையும் நீற்றினையும் விலங்கு நிறுத்தி கொண்டு மெய்த்தொண்டர் கூட்டத்தோடு போனோம்னா நம்மளை எல்லாம் கேட்பாங்க. எல்லாரும் கேட்க மாட்டாங்க, அங்கே உள்ளார மணி அடிக்கிறவங்க கேட்பாங்க, எந்த ஆகமத்தில் பொம்மலெல்லாம் உருத்திராகம் போட்டுக்கலான்னு சொல்லி இருக்கு, இப்படி பொம்மநாட்டிலாம் எல்லா இடத்துலையும் திருநீர் பூசிட்டு வரீங்களே அப்படின்லாம் கேட்பாங்க. புதிதாக இருப்பவர்கிட்ட யாராவது குழம்புறதுக்கு தயாராக இருக்காங்களா, குழைப்பு விட்டு அவங்கள வேடத்துலேயும் நீரிலேயும் இருந்து வெளியேற்றுறதுக்கு வழியை செய்கிறவங்க அவங்களாம். முதல்ல ஆகமம் என்ன சொல்லுகின்றது, ஆகமத்தின் உண்மை பொருள் என்ன, எந்த வேதத்தில் இருக்குது, எந்த ஆகமத்தில் இருக்குது, என்ன வேதம்னே தெரியாது, என்ன ஆகமனே அவங்களுக்கு தெரியாது. நம்மளை போலவே படிப்பாங்க, நம்மளை போலவே இருப்பாங்க. திடீரும் ஒரு 30 நாள் பயிற்சின்னு போவாங்க, பொட்டை மனப்பாடம் பண்ணுவாங்க மந்திரத்தை, அவ்வளோதான் வந்து உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த ஆகமத்தை யார் இன்று முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள், எந்த வேதத்தை இன்று யார் முழுமையாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சிலர் இருக்கலாம். ஆகமம் என்பது என்ன, அருமறை என்பது என்ன, அப்புறம் எதுக்கு இருந்தாலும் அந்த புராணம் அப்படி சொல்லியிருக்கு, இந்த புராணம் இப்படி சொல்லியிருக்குது, திருநீரை இப்படி வாங்கினா குட்டுறோம், அப்படி வாங்கினா குட்டுறோம், கீழே கொட்டினா குட்டுறோம், இப்படி நிறைய சொல்லி 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 பயமுறுத்தி திருந்தலான்னு நினைக்கிறவங்களாம் திருந்தவே கூடாதா, நீ மீண்டும் மீண்டும் பிறவிக்கு ஆளாகி உழன்று கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரை தான் நமக்கு கிடைக்குது. அதையெல்லாம் இல்லைப்பா, உனக்கு ஆகமம் முழுமையாக தெரிந்திருக்கின்றது,
உங்களுக்கு சிவாய நம என்ற மந்திரத்திற்கு சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது பெருமானின் அருளாற்றலை குறிக்கும், யா என்பது உயிர்கூட்டத்தை குறிக்கும், நா என்பது பெருமானின் மறைப்பாற்றலை குறிக்கும், மா என்பது ஆணவத்தை குறிக்கும். ஆக இந்த மூன்று பொருள் என்னென்ன, மூன்று பொருளுடைய இலக்கணம் என்னென்ன, எப்படியெல்லாம் இந்த மூன்று பொருள் நம்மிடத்து நமக்கு உதவியாக இருக்கின்றது அப்படிங்கிற உண்மையெல்லாம் நமக்கு தெரிந்தால் இந்த 5 பொருள், பெருமான் 3 தான், அது 5 தான் நம்ம விரிக்கிறோம். மறைப்பாற்றலும் அருளாற்றலும் பெருமானுக்கே உரியது. ஆக இந்த 5 பொருளையும் சொல்லுகின்ற சிவாய நம மந்திரத்திற்கு நமக்கு விளக்கம் தெரிந்தால் நமக்கு அனைத்து ஆகமங்களும் தெரிந்ததாக அர்த்தம், நமக்கு அனைத்து வேதங்களும் தெரிந்ததாக அர்த்தம். ஆதி புராணம் என்று சொல்லக்கூடிய உண்மை புராணங்கள் அனைத்தும் நமக்கு தெரிந்ததாக அர்த்தம். இதை விட என்னங்க வேணும்? இதுதான் 5 எழுத்துடைய உயர்வு என்று நமக்கு மனவாசம் கடந்தார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஆகமம் தெரியுமா, வேதம் தெரியுமா அப்படின்னு யாரைன்னு கேட்டாங்கன்னா நன்றாகவே தெரியும். ஏன்? வேதங்களும் அந்த ஆகமங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா 5 எழுத்தின் விளக்கத்தை தான் சொல்லி கொண்டு இருக்கிறது. அந்த உண்மையே தெரியாமல் எத்தனை பேர் திரும்ப அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் வழிபாட்டு நூல், வழிபாட்டு அமைப்பு நூல், வன்மை பொருள் நூல் ஆகிய 3 நூலுமே மகரத்துக்குள்ள அடங்கிடுது. வாழ்க்கை நூல் நகரத்துக்குள்ள அடங்கி போகுது. ஆக நமக்கு அருளாளர்கள் கொடுத்தாங்க இல்லையா, மேலே இருக்கக்கூடிய வழிபாட்டு நூல், வழிபாட்டு அமைப்பு நூல், வன்மை பொருள் நூல், இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழிபாட்டு நூல் என்பது நமக்கு நால்வர் பெருமக்கள் கொடுத்த தமிழ். வழிபாட்டு அமைப்பு நூல் என்பது நமக்கு திருமூல நாயனார் அருளி கொடுத்த திருமந்திரம். வன்மை பொருள் நூல் அப்படிங்கிறது நமக்கு மெய்கண்ட நூல்கள். வன்மை என்றாலே முக்தியை சொல்லக்கூடிய நூல்கள், முக்தி இலக்கணத்தை சொல்லி இவ்வாறு முக்தியை அடையலாம் என்பதை நமக்கு காட்டும் நூல்கள். ஆக நம்மள்கிட்ட வழிபாட்டு நூல் இருக்கு, வழிபாட்டு அமைப்பு நூலாக திருமூலர் அருளிய திருமந்திரம் இருக்கு, முக்தி பொருளை சொல்லக்கூடிய மெய்கண்ட நூல்கள் நமக்கு இருக்கு. வாழ்க்கை நூல் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெருமான் அருளி செய்த திருக்குறள், திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த செந்தமிழ் பொதுமறையாக இருக்கக்கூடிய நூல். அதனால் 5 எழுத்துக்குள் அடங்காத நூல் எதுவுமே இல்லை. நமக்கு திருஞான சம்பந்த பெருந்தகைன்னு சொல்லுவாங்க, நான்மறை மந்திரம் ஆகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே என்று சொல்லியிருப்பாங்க. 4 மறைகளும் சொல்லுகின்ற பொருள் மந்திரம். என்ன மந்திரம்? 5 எழுத்து மந்திரம்னாரு. நான்மறை மந்திரம் ஆகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன. அந்த மந்திரம் யாருக்கிட்ட நின்றுச்சோ அவங்களை ஆளும். அப்புறம் செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு, இங்கே வேதியர்னு சொல்லலைங்க, மொட்டையா சொல்லலை, அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க, செம்மை வேதியர். யார் செம்மை வேதியர்? யார் ஒருவர், அவர் என்ன சாதி மதமாக இருந்தாலும் இருக்கலாம், யார் ஒருவர் செம்மையாம் பொருளாக இருக்கக்கூடிய, செந்தழலாக இருக்கக்கூடிய, செம்மேனியனாக இருக்கக்கூடிய நம் பெருமானை முன்னிறுத்தி, நம் பெருமானை மட்டுமே ஏற்றி வழிபாடு செய்கின்றார்களோ, வேள்விகள் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் செம்மை வேதியர்கள். அதனால தான் தன்னுடைய தந்தையார் வேள்வி செய்ய உலக நன்மை பொருட்டு வேள்வி செய்ய பொருள் கேட்ட பொழுது திரு ஆவடுதுறையில் அந்த பொற்கிழி கிடைத்தவனே அது கொடுக்கும் பொழுது சொன்னாங்க நம்மளுடைய திரு ஞானசம்பந்த பெருந்தகை, பெருமானை முன்னிறுத்தி வேள்வி செய்ய வேண்டும் என்று.
அப்படிப்பட்ட செம்மை வேதியிற்கு அந்தி உள் மந்திரம் 5 எழுத்துமே என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆக நமக்கு சிவாய நம என்ற மந்திரம் நாம் வணங்கிய இறைவன் குருநாதராக வந்து நமக்கு அருளி செய்து அது உண்மை பொருள் விளங்க நாம் வழிபாட்டு நிலையில் இருக்கிறோம் என்றால் நமக்கு அனைத்து ஆகமங்களும் தெரியும், அனைத்து அருமறைகளாக இருக்கக்கூடிய வேதங்கள் தெரியும், அனைத்து ஆதி புராணங்களும் தெரியும். பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருப்போம். அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த முக்தியையும் பெற்று உய்வோம். அத்தனை உயர்வுக்கு உரியது 5 எழுத்தாகிய சிவாய நம என்ற மந்திரம். மணவாசகம் கடந்தார். 5 எழுத்தே ஆகமம் 5 எழுத்தே அண்ணல் அருமறையும் 5 எழுத்தே ஆதிபுராணம் அனைத்தும் 5 எழுத்தே ஆனந்த தாண்டவமும் 5 எழுத்தே ஆறாருக்கு அப்பாலாம் மோனாந்த மா முக்தியும் இறைவருளால் இறைவன் திருவருளால் தோன்றிய ஆகமங்களும் இறைவன் திருவருளால் தோன்றிய வேதங்களும். இங்கே நல்லா குறிப்பு கொடுத்துட்டாங்க. அண்ணல் அருமறையும், அண்ணலை தூக்கி முன்னாடி வைக்கணுங்க. ஆகமம் அண்ணல் அருளிய ஆகமும் அருமறையும். சாமி கொடுத்த அருமறை என்றாலே அது தமிழ் வேதங்கள் மட்டுமே. பெருமானே திருவாய் மலர்ந்து அருளி கல்லால் மரத்தின் கீழ் இருந்து 4வருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு சொன்னான் 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 என்று நம் திருமுறைகள் பறைசாற்றி கொண்டே இருக்கின்றது. ஆக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆகமம், இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதங்கள் ஆகிய இரண்டுமே எதனின் விளக்கமாக இருக்கின்றதுனா திரு 5 எழுத்தாக இருக்கக்கூடிய சிவாய நம என்ற மந்திரத்தின் விளக்கமாகவே அமையப்பெற்றிருக்கின்றது. அடுத்து 5 எழுத்தே ஆதி புராணம் அனைத்தும். இந்த புராணம் என்று சொன்னாலே புரடா அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு புராணத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் முன்பெல்லாம் பெருமான் ஒரு தத்துவத்தை உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக புராணங்களை, உண்மை புராணங்களை கொடுத்து அருளினார். அப்படியே வாழ்ந்து காட்டி நடிக்க சொன்னார். வாழ்ந்து காட்டினாங்க அப்படியே. அப்படிப்பட்ட ஆதி புராணம், முதன்மையான புராணங்கள், நம் சைவ சித்தாந்தத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புராணங்கள் அனைத்தும் திரு 5 எழுத்தை பற்றியே பேசுகின்றன. 5 எழுத்தே ஆனந்த தாண்டவமும், பெருமான் ஆடுகின்ற ஆனந்த நடனம் இருக்கிறதல்லவா, அதுவும் 5 எழுத்தால் தான் செய்யப்படுகின்றது. 5 எழுத்தை கொண்டே பெருமான் ஆனந்த நடனம் ஆடுகின்றான். அது மட்டும்தானா? இல்லப்பா, தத்துவங்களை எல்லாம் கடந்து 6க்கு அப்பால் இருக்கக்கூடிய 36 தத்துவங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பேரின்ப வீடுனார். அதை மோனந்த மாமுக்தினார். ஏன் அங்க சொல் இறந்து இன்பத்தை துய்த்து கொண்டிருப்போம். பெருமான் இன்பத்தை கொடுத்துட்டு இருப்பான், நாம இன்பத்தை துய்த்துட்டு இருப்போம். நாம இன்பத்தை துய்க்கிறதுக்கு இடையூறு இல்லாம ஆணவ மலம் தன் ஆற்றலிலிருந்து மெலிந்து கிடக்கும். ஆக அப்படிப்பட்ட பேரின்ப வீட்டை நமக்கு கொடுப்பது, பேரின்ப வீடு என்பதும் திரு 5 எழுத்தாகிய சிவாய நம என்ற எழுத்தே என்பதை நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய சிந்தனையில் மணவாசகம் கடந்தார். ஆக நமக்கு 5 எழுத்துத்தான் ஆகமம், 5 எழுத்துத்தான் வேதம், 5 எழுத்துத்தான் ஆதிபுராணம், 5 எழுத்துத்தான் ஆனந்த தாண்டவம், 5 எழுத்துத்தான் மா முக்தியும். இதை தெளிவாக நாம் உள்ளுக்குள் வாங்கி கொண்டு 5 எழுத்தை இறைவன் திருவருள் கருணையினால் விரைவில் குருநாதன் மூலம் பெற்று முறைப்படி நாம் அதை ஓதி நாளும் பூவும் நீரும் கொண்டு அவனை போற்றி ஏற்றி புனிதராகி அவன் திருவடி இன்பத்தை
அனுபவித்து இப்பிறவில் உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.